கிட்டத்தட்ட 98,000 ஐடி எம்ப்ளாயிஸ் இந்தியாவில் லே ஆஃப் செய்யப்பட்டிருக்காங்க 2024 ஆரம்பிச்சு முதல் 6 மாசத்துல. ஜூன் 21 இந்தியா டுடேல வந்த ஒரு நியூஸ் இது. layoffs.fyi அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட ரிப்போர்ட் படி கடந்த 6 மாசத்துல 337 டெக் கம்பெனிஸ்ல இருந்து 98,834 எம்ப்ளாயிஸ் சைலண்ட் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த சைலண்ட் லே ஆஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு கம்பெனி டைரக்டா எங்களால இவ்வளவு எம்ப்ளாயிஸ் அஃபோர்ட் பண்ண முடியல, சோ தட் நாங்க இவ்வளவு பேரை வேலையை விட்டு தூக்க போறோம் அப்படின்றத சொல்லாம அவங்க எம்ப்ளாயிஸ் மேல தேவையில்லாத ஒரு பிரஷரை போட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறது. சோ தட் இவங்க வேலையை விட்டு அனுப்புன மாதிரி இருக்காது, அவங்களே வேலையை விட்டு போன மாதிரி தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மியான டைம் மட்டுமே கொடுத்துட்டு அதுக்குள்ள நீ இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு அடுத்த ரோலுக்கு அடுத்த பொசிஷனுக்கு மூவ் ஆகணும்னு சொல்றது, சம்பந்தமே இல்லாத ஒரு லொகேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு அங்க இருந்து தான் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு வற்புறுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் உன்னால பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்ல ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இரு. நாங்களா உன்னை டெர்மினேட் பண்ணோம்னா அது உனக்கு பிளாக் மார்க் ஆகும், அடுத்த கம்பெனில நீ போய் ஜாயின் பண்றப்ப அது ஒரு சிக்கல் ஆகும் அப்படிங்கறத சொல்லி அந்த எம்ப்ளாயிஸை ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. இதுல முக்கியமா அதிகப்படியான சேலரி வாங்குறவங்க தான் டார்கெட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் இது முதல் 6 மாசம்